ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 29, 2024. பாபா நம் அனைவரது ஜென்ம ஜென்மங்களின் களைப்பை நீக்க வந்திருக்கின்றார். நாம் ஜென்ம ஜென்மங்களாக பக்தி செய்தோம், அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தோம், களைப்படைந்தோம், எதுவும் கிடைக்கவில்லை. துக்கமே அதிகரித்தது. மாயை நம்மை கதறச் செய்தது. உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை வந்துவிட்டது. மனிதர்கள் தொந்தரவடைந்து விரக்தி அடைந்து விட்டார்கள். பாபா வந்து நினைவுபடுத்தியிருக்கின்றார், உங்களது துக்கத்தின் நாட்கள் முடிவடைகின்றன குழந்தைகளே. இப்போது விளையாட்டு முடிவடைகிறது. களைப்படையாதீர்கள். உங்களது கால்களை அமுக்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். களைப்பை போக்க வந்திருக்கிறேன். பாபாவின் வார்த்தைகளில் உண்மையிலேயே நமது களைப்பு நீங்கிவிட்டது. அவரது மகா வாக்கியங்களை, அவரது இனிமையான வார்த்தைகளை கேட்டு, என் இனிமையான குழந்தாய் என்று அவர் அழைத்ததை கேட்டு நமது களைப்பு நீங்கி போனது. அனைவருக்கும் அவசியம் இந்த அனுபவம் இருக்கும். எனவே நாம் களைப்படையவும் கூடாது, பிறரை களைப்படைய செய்யவும் கூடாது. பிறரது நடவடிக்கைகள், மீண்டும் மீண்டும் கடுமையான வார்த்தைகளை பேசுவது ஆகியவை மனிதர்களை களைப்படைய செய்கின்றன. வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிரச்சனைகள், ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் ஆகியவை மனிதரை களைப்படைய செய்கின்றன. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள், கோபம், அகங்காரம், மாயை ஆகியவை மனிதரை களைப்படைய செய்கின்றன. நாம் சரளத்தன்மையோடு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் என்னவெல்லாம் நடக்கின்றனவோ அவற்றிற்கான விதையை நாம் தான் விதைத்தோம். வாழ்க்கை முறையில் ஏதோ தவறு இழைத்திருக்கலாம், அல்லது யோசிக்கக்கூடிய விதத்தில் ஏதோ தவறு செய்திருக்கலாம், பிறருக்கு கஷ்டம் கொடுத்திருக்கலாம், அல்லது பாவ கர்மங்கள் பல செய்திருக்கலாம். பாவ கர்மங்கள் மனிதரை மிகவும் அலைக்கழிக்கின்றன. பாவங்கள் செய்யும் போது அவர்கள் யோசிப்பதில்லை. அவற்றின் விளைவை சந்திக்கும் போது மிகுந்த பாரத்தை அனுபவம் செய்கிறார்கள். அதனால் வாழ்வில் களைப்பு ஏற்படுகிறது. எனவே தன்னைத்தான் லேசாக்கிக் கொள்வோம். நடப்பதை ஏற்றுக்கொள்வோம். என்ன நடக்க வேண்டுமோ அதுவே நடந்தது. சரி, பரவாயில்லை. இப்போது நான் பாபாவின் குடைநிழலில் இருக்கின்றேன். நமது நேர்மறையான விஷயத்தை நினைவு செய்வோம். எப்போது பார்த்தாலும் தன்னை பற்றி எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இவ்வாறு நடக்கிறது? பாபா கூட எனக்கு ஏன் உதவி செய்யவில்லை? இப்படிப்பட்ட கேள்விகளில் மாட்டிக்கொண்டு தன்னைத்தான் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது விஷயம், அனுதினமும் காலை வேளையில் தன்னைத்தான் ஈஸ்வரிய மகிழ்ச்சியில் நிறைத்து கொள்வோம். ஈஸ்வரிய சுகத்தினை அனுபவம் செய்வோம். ஒருமுறை மிக நன்றாக தந்தையின் ஆசிர்வாத கரத்தை அதிகாலையில் அனுபவம் செய்வோம். அந்த சந்திப்பின் மகிழ்ச்சியில் மூழ்கிவிடுவோம். அப்போது முழு நாளும் ஆனந்தமயமாக கழி மனம் லேசாகிவிடும். பாபா தலை மீது கரம் வைத்து என்னை லேசாக்கி விட்டார், சுமையை போக்கிவிட்டார் என்று தோன்றும். சரி, வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை. எனக்கோ பகவான் கிடைத்து விட்டார் அல்லவா? ஓர் உயர்ந்த பாதை கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துவிட்டது. வாழ்வினை வாழ்வதற்கான வழிமுறையை கற்றுக்கொண்டேன். ஓர் அழகான குடும்பம் கிடைத்துவிட்டது. மகான் ஆத்மாக்கள் கிடைத்து விட்டார்கள். யாருக்கெல்லாம் பூஜை செய்தேனோ அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து என் அருகே வந்து விட்டார்கள். என் முன்னிலையில் சுயம் பகவான் அமர்கிறார். அவரது திருஷ்டி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை நினைவு செய்து தன்னைத்தான் மிகவும் மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்வோம். நினைவில் வைப்போம், நமது வார்த்தைகளால், நடவடிக்கைகளால், கர்மங்களால் பிறரது வாழ்வில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது. நமது காரணமாக பிறர் தனது வாழ்வை வாழ்வதற்கான சுகத்தினை இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட பாவங்கள் மனிதரை அழித்து விடுகின்றன. யார் பிறருக்கு துக்கம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கிடைக்கப் பெறுகின்றன. எனவே இன்று முழு நாளும் பாபாவின் கரம் என் தலை மீது இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம். மேலும் இந்த வாழ்க்கை பயணம் முடிவடைகிறது.
5000 வருடங்களின் விளையாட்டு முடிகிறது. சத்யுகத்தில் வந்தோம், காலங்கள் கடந்தன, கலியுகத்தின் கடைசிக்கு வந்து விட்டோம். பிரபுவினை சந்தித்து விட்டோம். அவர் என் தலை மீது கரம் வைத்திருக்கிறார். இப்போது நாம் அவர் கூடவே பரந்தாமத்திற்கு பறந்து செல்ல போகிறோம். நாங்கள் இருவரும் பறந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்களது தாமத்தை அடைந்து விட்டோம். பாபா தனது சீட்டில் அமர்ந்து விட்டார். நான் என்னுடைய சீட்டில் அமர்ந்து விட்டேன். ஓம் சாந்தி.